என்னுடைய பார்ட்னர் என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போன என்னுடைய பார்ட்னர் என் மேலே இருக்கக்கூடிய கோவத்தில் வேற ஒரு பர்சன் கூட இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். ஸோ இந்த மாதிரி என்னுடைய பார்ட்னர் வேற ஒரு பர்சன் கூட இப்போ பழகிறது அப்படிங்கிறது என் மனசுக்கு ரொம்பவுமே வருத்தத்தை கொடுக்குது. ஸோ அதனால் என் பார்ட்னர் என்னுடைய வாழ்க்கையில் மறுபடியும் வரணும், என்னுடைய பார்ட்னர் வேறு ஒரு பர்சன் கூட பழகிறத ஸ்டாப் பண்ணிக்கணும். அதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு என் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் என்கிட்ட அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்தது ரெண்டாவது கேட்டகரி ஆஃப் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா, என் பார்ட்னர் என்னை பிரிஞ்சு போயிட்டாங்க, என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போது அவங்க சிங்கிளாக இருக்காங்களா இல்லை கமிட்டடாக இருக்காங்களா அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பர்சன் என் லைஃப்பில் கம்பேக் கொடுக்கணும், அவங்க நிச்சயமாக என்னை தேடி வந்து என் கூட வாழ்க்கை நடத்தணும். ஸோ அதற்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியில் இப்போ நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ரெண்டு கேட்டகரியில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான வீடியோ பதிவாக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி நான் ஒரு பெஸ்ட்டான எடுத்துக்காட்டை சொல்கிறேன். இந்த எடுத்துக்காட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அது சால்வ் ஆகும். உங்களுக்கு அந்த பர்சன் அகைன் பேக் கிடைக்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது உண்மையிலேயே நடந்த விஷயம், அதுவும் என்னோட கிளாஸில் நடந்த ஒரு விஷயம். சரியாக 2 வாரங்களுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க என்கிட்ட வந்தாங்க. பழைய ஸ்டூடெண்ட்டு தான் அவங்க. என்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. அக்கா, நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ண ஞாபகம் இருக்குங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாடா, நீங்கள் என்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணி அட்ராக்ட் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாங்க்கா, அட்ராக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா தான் ஒரு 3-4 மந்த்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அகெயின் ஒரு சண்டை வந்துருச்சு. அந்த சண்டையில் என் மேலே தான் தப்பு இருந்தது. ஆனால் என் பார்ட்னர் வந்து அந்த சண்டைக்கே வந்து என்கிட்ட எதுவுமே பேசலை, பிரேக்கப்னு கூட சொல்லவே இல்லை. பேசுகிறத கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே இருந்தாங்க. நானும் சரி விட்டு பிடிப்போன்னு நினச்சேன். டோட்டலாகவே இப்போது என்கிட்ட பேசுகிறத நிறுத்திட்டாங்க. இப்போ நான் மறுபடியும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாமா, இல்லை ஏதாவது சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிடா, வேறு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் கேட்கும் பொழுது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, என் பார்ட்னர் என்கிட்ட பேசுகிறத ஸ்டாப் பண்ண அடுத்த நிமிஷம் வேற ஒருத்தவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். அது கேள்விப்பட்டது மட்டும் இல்லாமல் அது கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. நான் கன்ஃபார்மும் பண்ணிட்டேன், அவங்க வேற ஒரு பர்சன் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? இந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்களே, இதை நான் எப்படி ஸ்டாப் பண்ணுறது? வேற ஒரு பர்சன் கூட அவங்க பேசுகிறத அவங்க நிறுத்தணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அது எப்படிக்கா ஃப்ரீயாக விட முடியும்? வேற ஒருத்தவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க எனக்கான ஒரு பர்சன். அப்படி இருக்கும்போது நான் அதை தடுக்கணும் இல்லையா? வேறு ஏதாவது அவங்க லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இறங்கிறதுக்குள்ளே நான் தடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஸோ அப்போ நான் அவங்கக்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்குறேன், நீங்கள் அதுக்கு பதில் சொல்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்களும் சரி, ஓகே, டன், நான் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு நான் சரியாக பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பெரிய கொஸ்டின்லாம் இல்லை, சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அதாவது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பாண்டிங் ஆனது எப்படி இருந்தது, மென்டலி அது எப்படி இருந்தது அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ நான் இந்த கேட்ட கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, அவங்களும் நானும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். நாங்கள் 2 பேருமே மன அளவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கில் இருந்தோம். அவரே சம்டைம்ஸ் வாய் விட்டு சொல்லியிருக்காரு, என் லைஃபுடைய பர்ஃபெக்ட் மேட்ச் நீ மட்டும்தான் அப்படின்னு நிறைய டைம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் என்னை மனசார விரும்பினார். நான் அவரை லவ் பண்ணதை விட அவர் என்னை அதிகமாக லவ் பண்ணார். அதை நானே நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன், புரிஞ்சுட்டு இருந்திருக்கேன்.
ஸோ அவர் நான் பேச நினைக்கிற விஷயங்களெல்லாம் அழகாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஏத்தாப்புல அவர் தன்னைத்தானே மாற்றிக்கக்கூடிய கேரக்டராகவும் இருந்தார். எனக்கு நிறைய சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணியிருந்தார். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவரே அதை ஹேண்டில் பண்ணி ஹீல் பண்ணக்கூடிய கேரக்டராக தான் இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இவ்வளோ புரிதலோடு இருந்திருக்கீங்களே, அப்புறம் எதுக்காக முன்னாடி ஒரு தடவை சின்ன பிரேக்கப் ஆச்சு, அதில் எதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். அப்போ அவங்க அதுக்கு சொன்னாங்க, அந்த டைமில் தான் ஒரு குட்டி சண்டை வந்துச்சு. அந்த சண்டைக்கே அவங்க என்ன பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அந்த பிரேக்கப் தாங்கிக்க முடியாமல் தான் நான் உங்ககிட்ட கிளாஸ் வந்தேன். மறுபடியும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன். மேனிஃபெஸ்ட் பண்ணினதுக்கப்புறமும் நல்லா தான் ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்தது. பட் நவ் டேஸில் தான் குட்டி குட்டி சண்டைகள் அப்படிங்கிறது பெருசாக மாற ஆரம்பிச்சுது. அந்த சண்டைக்கு அப்புறம் அவர் மன அளவில் காயப்பட்டதாகவும் நான் ஃபீல் பண்ணேன். அவங்க மன அளவில் காயப்பட்டதுனால அவங்களாவே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. சரி, ஓகே, நாமளும் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா விட்டு பிடிக்கலான்னு நினச்சேன். பட் அந்த பிரிவு அப்படிங்கிறது இவ்வளோ பெருசாக மாறும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. சரிடா, இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுடுங்க. நவ் டேஸில் நடந்த பிரச்சனைகளெல்லாம் ஓரமாக வச்சுடுங்க. ஆனால் அவங்களுக்கும் உங்களுக்கும் மென்டல் பாண்டிங் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? நீங்கள் பேச வர விஷயத்த அவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க, அவங்களுடைய மனசை நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? இந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் கேட்டேன். ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, இவங்க 2 பேருக்கு இடையிலையும் என்ன நடந்திருக்கு, இனி எப்படி அட்ராக்ட் ஆவாங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவங்க 2 பேருக்குமே மன அளவில் ரொம்ப நல்லாவே ஒத்து போயிருக்கு. 2 பேருமே பர்ஃபெக்டான பாண்டிங்கில் தான் இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் சண்டைகள் வர்றது ரிலேஷன்ஷிப்பில் பொதுவான ஒன்று தான். நம்ம அம்மா அப்பாவெலாம் பார்க்குறோம் இல்லையா? நல்லா சண்டை போட்டுப்பாங்க, 10 நாள் பேசாமல் இருப்பாங்க, உடனே அவங்க 2 பேரும் சமாதானமாகி பேசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான சண்டைகள் வரதான் செய்யும். பட் இந்த இடத்துல மிஸ்கம்யூனிகேஷன் நடக்க ஆரம்பிக்குது. வேறு ஒருத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி அங்கே பேச போயிடுறாங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துல நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக விடுறது ரொம்ப நல்லது. அவங்க இன்னொரு பர்சன் கிட்ட பேச வேண்டியது மஸ்ட் இம்பார்ட்டண்ட். அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சைக்காலஜி ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நாம் எல்லாருமே ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி, கம்பேரிசன் மென்டாலிட்டியோடு தான் நாம் எல்லாருமே இருப்போம். ஓகேங்களா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, டீப்பாக புரிஞ்சுக்கோங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே கம்பேரிசன் மைண்ட் செட் நம்ம எல்லாருக்குமே பொதுவானது. அப்போது சைக்காலஜி ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நாம் ஃபஸ்ட்டு டீப் அண்ட் டெப்த்தாக யாரை உள்வாங்குகிறோமோ அவங்களுடைய குணம்தான் நமக்குள்ளே ப்ரோக்ராம் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லுது. நம்ம யாரை முதல்ல பழகுறோமோ, நமக்கு ஃபர்ஸ்ட் லவ் அதுவே பெஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம நல்லா ரீடு பண்ணிப்போம், நம்ம நல்லா உள்வாங்கிப்போம். அப்போ உள்வாங்கினதுக்கு பிறகு அவங்க கூட பிரேக்கப் ஆகிட்டா கூட இன்னொரு பர்சனை நம்ம பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் நம்ம மீட் பண்ண பர்சன் கூடவே தான் கம்பேர் பண்ணிப்போம். அவங்க நான் இந்த மொக்க ஜோக் அடிக்கும் போது அவங்க ஆஹான்னு சிரிப்பாங்களே, இவங்க சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நமக்கு டிஸ்டர்ப் ஆகும். சம்டைம்ஸ் நம்ம பேச வர விஷயங்களை இவங்க புரிஞ்சிக்கவே இல்லைன்னா, நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்பில் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க நான் சொல்கிற விஷயத்த டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க, ஆனால் இவங்களுக்கு என்ன நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மென்டலாக ரொம்பவுமே பாதிக்கப்படுவாங்க. கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? நம்மெல்லாம் நினச்சிட்ருக்கோம் நம்மளை விட்டுட்டு நம்மளுடைய பார்ட்னர் போனாங்கன்னா இன்னொரு பர்சன் பெஸ்ட்டாக கிடச்சிருவாங்க, சூப்பராக போயிடுவாங்க அப்படின்னு. நெவர். சைக்காலஜி ஸ்டடீஸ் சொல்லுது, நம்மளை விட்டுட்டு ஒரு பர்சன் போனாங்க அப்படின்னா, நம்மளை ரொம்ப உள்வாங்கி இருந்தாங்க அப்படின்னா, நாம் என்னெல்லாம் கொடுத்தோமோ அதை தான் அங்கேயும் போய் எதிர்பார்ப்பாங்க. நம்மளை மறைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒன்று அப்படின்னு சைக்காலஜி ஸ்டடீஸ் சொல்லுது. கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுக்கும் நம்மளுடைய கண்டென்ட்டுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? பாருங்கள், நீங்கள் நல்லா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பார்ட்னர்கிட்ட ப்ரோக்ராம் ஆகியிருப்பீங்க.
ஓகேங்களா? உங்ககிட்ட எப்படி பேசணும், உங்களை எப்படி சிரிக்க வைக்கணும், நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களுக்கு சிரிப்பீங்க அப்படிங்கிற எல்லா விஷயமுமே தரவா தெரியும். அதே மாதிரி அவங்களுடைய தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செஞ்சுருப்பீங்க. அவங்கள என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுடைய ஜோக்குக்கெல்லாம் நீங்கள் சிரிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இடம் பிடிச்சிருப்பீங்க. கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது உங்கள் கூட சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னா, அந்த சண்டையிலேயே அவங்க இருந்தாங்கன்னா உங்களோட வேல்யூ அவங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் உங்களை விட்டு அவங்க விலகி போகிறாங்க அப்படின்னா ஃப்ரீயாக விடுங்க. தொடர்ந்து மெசேஜ் பண்ணாதீங்க, காண்டாக்ட் பண்ணாதீங்க. ஒருவேளை அவங்க வேற ஒருத்தவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியுதுன்னா அதுக்கு நீங்கள் சந்தோஷம்தான் படணும். புரியுதுங்களா? ஏன்னா அவங்க இன்னொரு பர்சன் கிட்ட பேசும் பொழுது தான் உங்களுடைய வேல்யூ அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அதை நான் பிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க, என்னை ஏமாத்துறியா, என்னை ஏமாற்றிட்டு நீ இன்னொருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கே, உனக்கு வெக்கமா இல்லையா, இப்படியெல்லாம் நீங்கள் கான்வர்சேஷனை பில்டு பண்ணாதீங்க, சண்டை போட ட்ரை பண்ணாதீங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப மும்முரமாக அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ போயிடுவாங்க. புரிஞ்சுதுங்களா? உங்களை மாதிரி அவங்க இல்லைன்னா கூட பரவாயில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தாட்டுக்கு அவங்க போயிடுவாங்க. அந்த தாட்டை க்ரியேட் பண்ணுறதே நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ அதனால் அவங்க பிரிஞ்சு போனாலும் எம்டியாக விட்டுடுங்க, ஃப்ரீயாக விட்டுடுங்க. அவங்க இன்னொருத்தவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கூட ஃப்ரீயாக விடுங்க. அதாவது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் எதிரிகளே இல்லை அப்படின்னு ஆகி போயிடுச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவுமே சப்புன்னு ஆகிடும். ஓகேங்களா? அதில் ஒரு தன்மையே இல்லாமல் போயிடும். அதனால அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு பிரிஞ்சிடுவாங்க. புரியுதுங்களா? நீங்கள் போய் நான் எதிரின்னு ஒருத்தன் இருக்கேன், நான் ஒருத்தன் வில்லன்னு ஒருத்தன் இருக்கேன்னு நீங்கள் காட்ட தான் அவங்களுக்குள்ளே ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். இந்த எதிரி முன்னாடி நாம் 2 பேரும் நல்லா வாழணும் அப்படிங்கிற அந்த தாட் உருவாயிட்டே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையாங்கிறதையே காணாமல் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? போய் காண்டாக்ட் பண்ணி உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நீ வேறு யாருக்கிட்டையும் பேசிகிட்ருக்கே இப்படிலாம் கேட்டிங்கன்னா அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? ஸோ அவங்கள எந்த விதத்துலையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்போ தான் அங்கே எதிரியே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்பவுமே போரிங்காக இருக்கும். அப்போ போரிங்காக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் கூட அவங்கள கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்தாங்க, இவங்க இப்படி இருக்காங்க, அவங்களுக்காக நான் எவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் அவங்களும் எனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, ஆனால் இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூ அந்த இடத்துல அவங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அகெயின் பேக் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இணைஞ்சிருவாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு நான் நீ வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது எனக்கு தெரியும் அப்படிங்கிறத காட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பர்சன் உங்ககிட்ட வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க செஞ்ச தப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு உங்களை பிடிக்காம போயிடும். ஸோ அவங்க வந்ததுக்கு பிறகு நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்களா, நீ என்னை விட்டுட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் போனல அப்படியெல்லாம் கேட்காதீங்க, ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஸோ ஒன் லைனரில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர் வேறு ஒருத்தவங்க கிட்ட பேசினாலும் சரி, இல்லை அவங்க தனியாக சிங்கிளாகவே இருந்தாலும் சரி, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் விடும்போது தான் அந்த இடத்துல ரிவர்ஸ் சைக்காலஜி அப்படிங்கிறது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அவங்க வேற ஒருத்தவங்க கிட்ட பேசினாலும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க தனியாக சிங்கிளாக இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களோட வேல்யூ அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு வேளை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணால் உங்களோட வேல்யூ அவங்களுக்கு புரியாது. ஒரு வேளை உங்களுடைய வேல்யூ புரிஞ்சு அகைன் உங்கள் லைஃப்பில் வராங்க அப்படின்னா அந்த வந்த டைமில் நீ இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தல்ல அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்கிறத அங்கே தெரியப்படுத்தாதீங்க. இல்லை அதை பற்றின கேள்விகள் கூட கேட்காதீங்க. ஏன்னா மனிதர்கள் கம்ஃபர்டபுளான பிளேஸில் இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸில் இருக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட எந்த விதமான கொஸ்டின்ஸும் அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு வேளை அந்த பர்சன் வேணும் அப்படின்னா மட்டும்
டூ கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணாதீங்க. வேண்டான்னா அது உங்களுடைய விருப்பம். ஸோ தென் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.